அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இதுவரை கேட்கப்பட்ட இந்திய ஆறுகள் தொடர்பான ஒரு 54 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க, சிந்து நதி பிறக்கும் இடம் எந்த இடம்? ஆப்ஷனில் பாருங்க, சிந்து நதி பிறக்கும் இடம் கைலாச மலையில் உள்ள பொக்கார் சு பனியாரில் உற்பத்தி ஆகிறது. ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி எந்த நதி? ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா சாராவதி ஆறாகும். கீழ்காணும் எந்த நதி ஒரு பிளவு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? கீழ்காணும் என் நதி ஒரு பிளவு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தபதி நதியாகும். தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை இப்பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுப்பதில்லை. தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை இப்பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுப்பதில்லை. அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரை. பின்வருவனவற்றுள் எது உயிரியலாளர்களின் சொர்க்கம் என்று கருதப்படுகிறது? பின்வருவனவற்றுள் எது ஒன்று உயிரியலாளர்களின் சொர்க்கம் என்று கருதப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா ஆகும். கூற்று, காகர் நதி உள்நாட்டு வடிகால் அமைப்பை கொண்டது. காரணம், இந்நதி ராஜஸ்தான் மாநிலத்தின் மணற்பரப்பில் நீரை இழந்து விடுகின்றது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காகர் நதி உள்நாட்டு வடிகால் அமைப்பை கொண்டது. இந்நதி ராஜஸ்தான் மாநிலத்தின் மணற்பரப்பை நீரை இழந்து விடுகிறது. கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். எந்த ஆறானது இந்தியாவின் சிவப்பாறு என அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் சிவப்பாறு என்று அழைக்கப்படுவது பிரம்மபுத்திரா என்பது சரியான பதில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் தவறானவற்றை தெரிந்தெடு. இதில் அப்படி பாருங்க, தவறானது கோதாவரி ஆறு பாலேஸ்வர் மலையில் உற்பத்தி ஆகிறது என்பது தவறான ஒன்று. பீமா என்பது கிருஷ்ணா நதியின் ஒரு துணை நதி. நர்மதை ஆறு அமர்கண்ட் மலையில் உற்பத்தி ஆகிறது. கிருணா என்பது தபதி நதியின் துணை நதியாகும். இதில் ஆப்ஷன் பி தவறான ஒன்று. இந்திய நிலப்பகுதிக்குள் சிந்து நதியின் நீளம் என்ன? இந்திய நிலப்பகுதிக்குள் சிந்து நதியின் நீளம் 709 கிலோமீட்டர் ஆகும். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் சிந்து நதிநீர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சிந்து நதி உடன்படிக்கையில் 1960 செப்டம்பர் மாதம் கையெழுத்திட்டன. தோ ஆப் எனப்படுவது என்ன? ஆப்ஷனில் பாருங்க, தோ ஆப் எனப்படுவது இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் தோ ஆப் என்று அழைக்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் எந்த ஆறு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தாமோதர் ஆறு தான் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறாகும். இவற்றுள் மகாநதியின் நீரினை பங்கிடாத மாநிலம் எது? இதில் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா இதெல்லாம் மகாநதியின் நீரை பங்கிடுகிறது. பீகார் என்பது தவறான ஒன்று. தபதி நதி உற்பத்தியாகும் இடம் எந்த இடம்? தபதி நதி உற்பத்தியாகும் இடம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சாத்புரா மலைத்தொடரில் தபதி நதி உற்பத்தியாகிறது. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தவும். பல்நோக்கு திட்டங்கள். பக்ரானங்கள் எதுலேன்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது. காண்டாகி நதி. நாகார்ஜுனா சாகர் கிருஷ்ணா, இது 2 கிருஷ்ணா சாகர். நாகார்ஜுனா சாகர் கிருஷ்ணா நதியின் மீது உள்ளது. ஹீராகுட் மகாநதியின் மீது அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. பட்டியல் 1 பட்டியல் 2 கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. காவேரி எந்த அணை? ஆப்ஷனில் அப்படி பாருங்க, சிவசமுத்திரம். சராவதி ஜோக் நீர்வீழ்ச்சி, அதாவது சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி, ஜோக் நீர்வீழ்ச்சி. நர்மதை மார்பில் நீர்வீழ்ச்சி. மாண்டோவி என்பது தூத் சாகர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. இந்தியா ஆப்கானிஸ்தான் நட்பு அணை அல்லது சல்மா அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? அந்த நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிருத் நதியின் குறுக்கே கட்டப்பட்டது தான் சல்மா அணை. பியாஸ் ஆறு எந்த மலைத்தொடரிலிருந்து உற்பத்தியாகிறது? பியாஸ் ஆறு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குழு மலைகளிலிருந்து உற்பத்தியாகிறது.
எந்த ஆற்றின் நீர் பகிர்விற்காக இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ஏற்பட்டது? இப்போ கூட நியூஸில் பார்த்துருப்போம். சிந்து ஆறு என்பது சரியான ஒன்று. ஜட்லஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? ஜட்லட் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரானங்கல் அணையாகும். பீகாரின் துயரம் என்றழைக்கப்படும் நதி எந்த நதி? இது நிறைய தடவை பார்த்துருக்குறோம். கோசி நதியாகும். கங்கையாரும் யமுனையாரும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? கங்கை யமுனை சந்திக்கும் இடம் பார்த்தீங்கன்னா அலகாபாத் என்பது சரியான பதில். பிரம்மபுத்திரா ஆறு என்ன பெயருடன் திபெத்தில் உருவாகிறது? பிரம்மபுத்திரா ஆறு பார்த்தீங்கன்னா சாங்போ என்ற பெயருடன் திபெத்தில் உற்பத்தியாகிறது. நர்மதா நதியை பாதுகாக்கும் நர்மதா சேவா மிஷன் யாரால் துவக்கப்பட்டது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நர்மதா சேவா மிஷன் இந்திய பிரதமரால் துவக்கப்பட்டது. சத்தீஸ்கரின் அமர்கண்ட் பீடபூமியில் உள்ள மைக்கால் மலைகளிலிருந்து உருவாகும் ஆறு எந்த ஆறு? சத்தீஸ்கரின் அமர்கண்டக் பீடபூமியில் உள்ள மைக்கால் மலைகளிலிருந்து உருவாகும் ஆறு நர்மதா என்பது சரியான விடை. கோமதி எந்த ஆற்றின் துணையாறு? கோமதி பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றின் துணையாறு என்பது சரியான பதில். என் நதியின் டெல்டா சுந்தர்பான் டெல்டா என்று அழைக்கப்படுகிறது? கங்கை டெல்டா தான் சுந்தர்பான் டெல்டா என்று அழைக்கப்படுகிறது. கீழ் கண்டவற்றுள் இந்தியாவில் உற்பத்தி ஆகாத ஆறு எந்த ஆறு? இந்தியாவில் உற்பத்தி ஆகாத ஆறு சட்லஜ் என்பது சரியான பதில். கெர்சோபோ நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் உள்ளது? கெர்சோபோ நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சாராவதி ஆற்றில் அமைந்துள்ளது என்பது சரியான பதில். சாங்போ என அறியப்படும் ஆறு எந்த ஆறு? பிரம்மபுத்திரா ஆறு என்பது சரி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆப்ஷனில் பாருங்க, சிந்து துணையாறு, ராவி, அடுத்தது கங்கை ஹூக்ளி, அடுத்த ஒன்று கோதாவரி மஞ்சிரா, காவேரி பவானிங்கிறது துணையாறு. ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். மேற்கு வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எந்த ஆறு? மேற்கு வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படுவது தாமோதர் ஆறாகும். நம் நாட்டின் நீர் பங்களிப்பில் 1/3 அதிகமாக வழங்கும் ஆற்றின் பெயர் என்ன? அந்த ஆறு எதுன்னு பாருங்க. பிரம்மபுத்திரா ஆறு என்பது சரியான ஒன்று. மகாநதி ஆற்றின் அருகே குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? அந்த அணை ஹீராகுட் அணையாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறுகள் துணை ஆறுகளில் எது சரியாக பொருந்தி உள்ளது? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான். அதாவது மனாஸ் பிரம்மபுத்திரா, சம்பல் வந்து யமுனாவுக்கு வரும், சோன் நர்மதான்னு நினைக்கிறேன். இதில் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. பக்ரானங்கல் திட்டமானது என்னங்கிறத ஆப்ஷனில் பாருங்க. பக்ரானங்கல் திட்டம் ஒரு பஞ்சாப், ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநில கூட்டு திட்டமாகும். பக்ரானங்கல் திட்டம். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு கோதாவரி என்பது சரியான பதில். சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு? சம்பல் வந்து பார்த்தீங்கன்னா யமுனை நதியின் துணையாறாகும். இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு எது? இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு மசூலி என்பது சரியான ஒன்று. ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் எந்த மாநிலம்? ஜீலம் நதி ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உற்பத்தியாகிறது. கங்கை நதியின் தலையாறுகளான அலகாநந்தா மற்றும் பாகிரிதி இணையும் இடம் எது? கங்கை நதியின் தலையாறுகளான அலகாநந்தா பாகிரிதி இணையும் இடம் தேவ பிரயாக் என்பது சரியான பதில். பின்வரும் நதி தொகுப்புகளை அவைகளின் நதிகளோடு பொருத்துக. ஆப்ஷனில் பாருங்க, இந்து நதி தொகுப்பு ஜீலம், அடுத்த ஒன்று பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு சங்கோஸ், கோதாவரி நதி தொகுப்பு பஞ்சகங்கா, கிருஷ்ணா நதி தொகுப்பு பீமா. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் எவை? இதில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் சபர்மதி ஆறு பாய்கிறது. கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய ஆறு எந்த ஆறு? இதில் கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறிய ஆறு தாமோதர் ஆறாகும். மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி எந்த நதி?
மானசரோவர் ஏரி, அந்த நதி பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா என்பது சரி. சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது? சிவசமுத்திரம் அணை காவேரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அதன் புகழ் வாய்ந்த நகரங்களோடு தொடர்பு படுத்துக. ஆப்ஷன்ல பாருங்க, கங்கா பனாரஸ், பிரம்மபுத்திரா குவஹாத்தி, யமுனா ஆக்ரா, தபதி சூரத் என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அதன் உற்பத்தியாகும் இடங்களோடு பொருத்தி குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்கவும். நதிகள் உற்பத்தியாகும் இடம். ஆப்ஷன்ல பாருங்க, சிந்து நதி மானசரோவர், கங்கை நதி கங்கோத்ரி, பிரம்மபுத்திரா செம்மா யுங்டக், கிருஷ்ணா நதி மகாபலேஸ்வர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகின்றன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பாலாறு, பெண்ணையாறு, காவிரி, இந்த 3 ஆறுகளுமே கர்நாடகாவில் உற்பத்தியாகின்றன. ஆப்ஷன் டி சரியான பதில். பின்வருவனவற்றுள் கோதாவரி நதியின் வலது துணையாறு எது? கோதாவரி அணையின் வலது துணையாறு மஞ்சிரா ஆறாகும். கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு என்று அழைக்கப்படும் நதி எந்த நதி? கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு என்று அழைக்கப்படும் நதி சியோக் நதி என்பது சரியான பதில். வற்றாத நதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நதிகள் யாவை? வற்றாத நதிகள் என்று அழைக்கப்படுபவை இமாலயா நதிகளாகும். தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் எவை? அது நர்மதை, தபதி மற்றும் மாகி என்பது சரியான பதில். தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு காவிரி ஆறாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று இந்திய ஆறுகள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து ஜாகிரபி ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.